எப்பவும் போல இல்லாம, வித்தியாசமான முறையில சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான ரெசிபி தான் இந்த சிக்கன் செந்தாமணி. இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். ஈஸியாவும் நீங்க இத செஞ்சிடலாம். ஒரு கடாயில 30 ml அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலைய அதுல சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில ஜீரகத்தையும் கருவேப்பிலையையும் லைட்டா வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போது சின்ன வெங்காயம் 150 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் தான் சூப்பரான டேஸ்ட் குடுக்கும். அதனால சின்ன வெங்காயமே நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ கிளறும்போது காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா? அது 15 எடுத்து உள்ள இருக்கிற விதையெல்லாம் நீங்க எடுத்துறணும். எடுத்துட்டு இதுல 2 2டா கட் பண்ணி போட்டு அத சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா ஒரு சேர கிளறி விடுங்க. இதுல சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாயோட சுவையெல்லாம் இறங்குறப்போ நான் சிக்கன் இதில் சேர்க்க போகிறேன். சிக்கன் நான் வந்து 250 கிராம் அளவுக்கு எடுத்து மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேங்க. அந்த சிக்கனையும் இது கூட நான் சேர்த்து நல்லா பரட்டி விட போகிறேன். இதில் நான் இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குது இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா கலர் கொடுக்கறதுக்காக மட்டுமே சேர்த்துக்கிறேன். இதில் நான் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க மாட்டேன். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு சேர நல்லாவே கிளறி விடுங்க. கிளறும் போது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது எல்லாமே இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வேகணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த காஞ்ச மிளகா எல்லாமே அதோட டேஸ்ட் எல்லாம் அதுக்குள்ள இறங்கும். அதுக்காக இப்போ நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அத அப்படியே விட்டுர்றேன். மூடி போட்டு இந்த 5 நிமிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நல்லாவே அது குக் ஆயிட்டு இருக்கும். இப்போ நம்ம அத திறந்து பாருங்க. திறந்து பார்த்தா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். நல்லாவே சிக்கன் ஓரளவுக்கு குக் ஆயிருக்கும். இப்போ இதில எல்லாத்தையும் நான் நல்லா கிளறி விட்டுருங்க ஒரு தடவ. எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு, இதில தேவைப்படுற அளவுக்கு தண்ணி நம்ம ஊத்தணும். நான் 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். 1 1/2 கிளாஸ் தண்ணியே போதுமானது. ஏன்னா சிக்கன் ஆல்ரெடி குக் ஆயிருக்கு. இப்போ இதில நான் கொஞ்சமா அ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா? அதுவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு, மூடி போட்டு 10 நிமிஷம் அளவுக்கு இத நான் கொதிக்க விட்டுருவேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன். நம்மளோட சிக்கன் சிந்தாமணியானது சூப்பராவே ரெடி ஆயிருக்கு பார்த்தீங்களா? எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து, காஞ்ச மிளகாயோட டேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே இதில நல்லாவே இறங்கியிருக்குங்க. இந்த சிந்தாமணி சிக்கன் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முறையில நம்ம சிக்கன ட்ரை பண்ற ஒரு மெத்தட் தாங்க இந்த சிந்தாமணி சிக்கன். இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே இது செய்றதுக்கு ரொம்பவும் டைம் எல்லாம் எடுக்காதுங்க. ரொம்பவும் குறைவான நேரத்தில நம்ம செஞ்சிடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் இதில போட்டுக்கிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபைனலாவே இது சூப்பராவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நீங்க சுட சுட சாதத்துக்கு, ஒரு சப்பாத்திக்கு நம்ம இத சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்பவும் குயிக்காவும் நீங்க செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப இன்கிரீடியன்ட்ஸும் நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் காஞ்ச மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், சிக்கன் அப்படி உங்கள்ட்ட இந்த 3 பொருள குடுத்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க யோசிச்சாலே, டக்குனு உங்களோட ஆப்ஷனுக்கு இந்த சிந்தாமணி சிக்கன் வந்துரலாம். இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் சிக்கன் எடுத்து நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன் பாருங்க. நல்லாவே வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிந்தாமணி சிக்கனானது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா கிளறிட்டு சுட சுட சாதத்துக்கு கூட நீங்க சாப்பிட்டு பாருங்க. சூப்பராவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட HSK விருந்து சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.